உன் பாதார வந்த கமலத்திற்கு சரி இந்த உமாசக்தி அதாவது உங்கள் பாதத்தை அடிபணிந்தேன் சுவாமி அடிபணிந்தேன் வையகத்துல கோடான கோடி காலம் அண்ணா தேவி வாழ்வாய் வாழ்வாய் இந்த திறந்தூர் வாழ்வாய் என் உயிரினில் மேலான தாளையூரை சேர்ந்த கவுன்சிலர் மாதேசண்ணா அவர்கள் நம்மளுக்காக நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாய். அப்படியா? ஆமா மன்னவா தேவி இருந்தாலும் உன்னுடைய ஆசை தேவி. சரி இது நாள் வரைக்கும் இடப்பாகத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஒண்ணு கேட்கலாங்க. என்னடி கேட்க போற கேளு. மன்னா பயந்து கேட்பதா பயப்படா கேட்கிறதா? கட்டிய கணவனிடத்துல எதுவுமே பயப்படக்கூடாது. அப்படியா? ஆமா. சரி இந்த உமாசக்தி எதற்காக நீ இழத்திருக்கிறீங்க? ஓஹோ எதற்காக? ஆமாங்க வரவழைத்த செய்தி என்னவென்ற கேட்கிறேன். ஆமா சுவாமி. நான் எதுக்காக வரவழைத்தேன் மன்னவா? உலக
சாமி காரணம்? நடப்பட 21 லட்சம், நீட்டுவட 21 லட்சம், பரப்பட 21 லட்சம், ஊர்வட 21 லட்சம், 84 லட்சம் சீவ சொந்தங்களும் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறது. பாருங்க எல்லாம் பசியோட பட்டியா தூக்கிட்டு அதான் படுத்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால 84 லட்சம் சீவ சொந்தங்களும் அந்த சிவபெருமான காணவில்லையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கத்தி கொண்டு இருப்பாங்க. ஆமா சரிங்க. அதனால நான் படியிறந்து வருகிறேன். உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வதற்காகத்தான் வரவழைத்தேன். சுவாமி தேவி, உன்னுடைய பக்கத்துல இவ்வளவு காலமா உன்னுடைய இருந்தேன். உன் மனைவி பத்தி உனக்கு தெரியாதா? நீ சொல்லாம கூட எங்க வேணாலும் போலாம். சரி வரட்டுமா? படிக்கார யாரும் நீ சொன்னதுதான் உண்மையாட்டு இருக்குது. என்னங்க அம்மா விட்டு இழுக்கிறாங்க. என்ன போய் வாய் பண்ணவா என்றாங்க. வைத்து இவ்வளவு காலமா மறுமுறை என்னை ஏன் அழைக்கிறாய்? என்னங்க அதான் இவ்வளவு காலமா உன்னுடைய இடப்பாகத்திலே இருந்தேன். சரி, எதுனாமே உன்னை ஆசைப்பட்டது எதையுமே கேட்டதே இல்ல. மன்னா இன்னைக்கு உன்னுடைய இடத்துல ஒன்னு ஆசையா கேட்கலாங்களா? என்னடி கேட்க போற? ரொம்ப நாளா எனக்கு ஏக்கங்க. நீ எதை கேட்பதாக இருந்தாலும் யாருக்கிட்ட கேக்குற? நம்ம வீட்டுக்காரரு. நம்ம வீட்டுக்காரரு. ஆமா கேள. என்ன போட்டா போட்டா போட்டுக்க. சந்தேக மனசுல வந்து விட்டது. தேவி மன்னவா, சந்தேகம் என்பது பெண்களுக்கு பெருத்த நோய். சரி, எந்த நோய்க்கு மருந்து தேடிடலாம், சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது. மருந்து இல்ல. ஆமா, அதனால எந்த கேள்வியா இருந்தாலும் சந்தேகமா இருந்தாலும் படியளந்து வருகிறேன். எனக்கு ஞானப்புடன காட்டுறேன். அதுக்கு அவளே பரவாயில்ல. இதுக்காக எல்லாமே புழுக்கு இருக்குது. ஆமா பண்ணவா? சரி, 7 உலகம் இருக்கிறது. உலகத்திலேயே முதல் தெய்வம் யாரு சுவாமி? ஏண்டா நந்தி சாமி, இந்த இடப்பாகத்துல இருக்கிறவோ உமா பார்வதி. ஆமா, இதுவரைக்கும் உலகத்துல முதல் தெய்வம் யாருன்றே தெரியாம வாழ்ந்திருக்கிறான். என்னாக இப்படி சொல்றீங்க? உலகத்துல முதல் தெய்வம் எனக்கே தெரியும். என்னது உங்களுக்கு தெரியாதமா? ஏடா அபாவங்கற பூஜை தெரியாதமா? தெரியாதமான்னு தான் கேட்டேன். ஏங்க ஏதோ அறகுறை ஆட்டக்குது. ஆறு அறகுறை என் உயிரின் நாளான பேசுங்க. என்ன பச்சையா கோயில் கவுண்டர். சரி, என் உடன்பிறப்பாகப்பட்ட எனது அண்ணா அளவ கவுண்டர் அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார். சரி, என்ன பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று தனம் தானியத்தோட நீண்ட ஆயுளை பெற்று நிரந்தர செல்வாக்க பெற்று என்றுமே குறையில்லாத வாழ வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். இளம் தம்பதிகள் குமரேசன், சின்ன குஞ்சி கவுண்டர், பச்சி அண்ணன், செல்வம், சக்தி, சரி, இன்னும் அனைவர்களும் இன்னைக்கு அன்னதானம். தானம் என்பது 32. அதுல சிறந்த தானம் அன்னதானம். ஒப்பில்லாத உண்மை பேசி உப்பு இல்லாத கூட தெரியாம இருந்திருக்கிறேன். யாருக்கு தெரியுது? உங்க இடபாகத்துல இருக்கிற அம்மாவுக்கு தெரியல. அதுதானே இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம்
என்ன தெரியுமா? என்ன சாமி? கோட்டர் கோழி பிரியாணி தான் முதல் தெய்வம். அட பாவி. குடிகாரன பொண்ணு குடிகார பையா கோட்டரும் கோழி பிரியாணி தான் ஆமா. அப்படியா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான்பா. அவர் எங்கடா மன்னவா பார்வதா, உலகத்துல யாரு உலகத்தில் யார் முதல் தெய்வம் தெரியுமா? சாமி? உலகத்தில் முதல் தெய்வம் பார்வதா. பார்வதா, என்ன சுவாமி வார்த்தை? உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு கேட்டீங்கல்ல? ஆமாங்க. உலகத்தில் முதல் தெய்வம் இந்த உத்தமன் பரமன் நானே. நீங்க காத்தல் அழைத்தல் படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்களிலேயே காக்கும் பொறுப்பெடுத்த சரி ஆதி சிவசங்கரன் தான் உலகத்தில் முதல் கடவுள். பிற்படுத்த சிவபெருமானா? ஆமா. என் கணவரா? ஆமாடி மன்னா, தேவி. எனக்கு கேட்கும் பொழுதே மனசு சந்தோஷமா இருக்கிறது. உலகத்திலேயே முதல் ஒரு கணவனாரா கணவன் சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் படிக்கிறது ஒருக்குதான். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆகட்டும். மன்னவா, என்னடி? இன்னும் ஒண்ணே ஒண்ணு. இப்ப அவன் சொன்னதுதான் சரியா போச்சு. என்னது? என்னடி? அந்த சந்திர பகவான் இருக்கிறார் அல்லவா, அவர் யாரு? பகல் நேரத்துல ஒளி வீசி கொண்டிருக்கிற சூரிய தேவன் யாரு? எனக்கு இது மட்டும் வந்து சந்தேகத்தை சொல்லிட்டு போங்க. ஏங்க இதுக்கு எனக்கு தெரியுங்க. சொல்லுப்பா. சந்திரன் யாரு தெரியுமா? கொங்கடாரத்துல மாட்டு கறி போடுறவன் சந்திரன். அதோட ஏன் போற? பரமனூர்ல ஒரு சின்ன சந்திரன். ரங்கபாளையத்துல பண்டிகரி போடுறவன் சூரியன். பரவாயில்லாம். நந்தி, என் மனைவி கேட்பது அந்த சந்திரனையும் சூரியனையும் இல்ல. இரவிலே ஒளி வீசி வர்றாரு வானிலக சந்திரனையும், பகலிலே ஒளி வீசி வர்றாரு அந்த சூரிய பகவானையும் கேட்கிறேன். நான் எங்க பக்கத்து விட்டு சந்திர சூரியனை கேட்டேன். என்ன வார்த்தை? சந்திரன் சூரியன் யாருன்னா கேட்ட? ஆமாங்க. இரவிலே ஒளி வீச வரக்கூடிய சந்திரன் என்னுடைய இடது கண்ணு, சூரியன் வலது கண்ணு, என்னுடைய நேத்திரம். இரண்டு விலையே அவங்கதானா? சரி, வரட்டுமா? இன்னும் ஒன்னே ஒண்ணு. என்னையுமே கேட்க மாட்டேன்.
ஏண்டி வாங்க ஆமா யாரு கேக்குறோம் பொண்டாடி தானே கேக்குறேன் நானு ஆமா மன்னா. என்ன 84 லட்சம் சீமந்தத்துக்குள்ள பசியோட கிடக்குற ஆமாங்கப்பா ஆமா கொஞ்சம் அதிகமா வந்துருவீங்க அப்புறம் போய ஆமா ஒண்ணு என்னங்க ஒண்ணுன்னா ஒண்ணுதான் இல்ல சுவாமி அந்த ஒண்ணுக்கு அர்த்தம் ஏதாவது பொருள் இருக்குல்லவா ஒன்று என்றால் என்ன ஒன்று என்றால் உலகம், 2 என்றால் என்ன சந்திர சுவாமி? சூரியன், 3 என்றால் என்ன? மும்மூர்த்தி தேவர்கள், 4 என்றால் 4 என்ன? திசை, 5 என்றால் பஞ்சபூதங்கள் 5, 6 என்றால் 6 என்றால் திக்குகள் 6 என்று 6, ஆ, நம்மளுடைய மகன் முகம் 6 முருகனுக்கு 6 முகம், 7 என்றால் என்ன? சப்த கன்னிகள் 7, 8 என்றால் என்ன சுவாமி? திக்குகள் 8, 9 என்றால் என்ன? 9 நவகிரகங்கள், 10 என்றால் செந்திலகை ஆண்டு வர்றாரே ராமநேசன், ஆ. அவனுக்கு சிரம் 10, உங்க அண்ணனுடைய அவதாரங்கள் 10. அப்படியா? ஆமா அண்ணா ம்? நான் படியளந்து வருகிறேன். நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஆமாங்க காலதாமதமாகிறது. ஆ? சரி நான் படியளந்து வர்றேன். அப்படியா? சரி ஏதாவது பேசிக்கலாமா? ஆகட்டும். என்னவா? போய் வச்சுமா. போய் வரீங்களா? ஆகட்டும். போய்